சாலக்கிராமம் என்றால் என்ன என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். சாலக்கிராமம் என்பது முதுகில் கருங்கல் போன்ற பொருளுடன் பிறந்து வளரும் உயிரினம். இது நத்தை, சங்கு, பவழம் ஆகிய தன் உடலில் ஒரு கூட்டை உருவாக்குவது போல முதுகில் கல்லை கொண்டுள்ளது. நர்மதை நதியில் பானலிங்கம் தெய்வத்தன்மையுடன் உருவாதல் போல கண்டகி நதியில் உற்பத்தியாகும் சால கிராமங்கள் வைணவ சமயத்தினரால் தெய்வத்தன்மை கொண்டதாக வழிபாட்டிற்கு உகந்தவையாக போற்றப்படுகிறதா. இவை இமயமலையின் கண்டகி நதியில் சால கிராமம் எனும் பகுதியில் தோன்றி உருவாகுவதால் இவை சால கிராமம் என்றே பெயர் பெற்று விளங்குகிறதா. சால கிராமம் என்பது நெல்லிக்கனி அளவு முதல் 6 அடிக்கு மேல் உயரம் கொண்டுள்ளதாக வளர்வதாகும். இந்த கல்லின் மேற்புறம் முதல் நடுப்பகுதி வரை ஒரு மெல்லிய துளை இருக்கும். உட்புறம் சங்கு, சக்கரம், தாமரை ஆகிய விஷ்ணுவின் சின்னங்களை கொண்டதாக இருக்கும். பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரின் மூலவர் சிலை சால கிராமத்தால் ஆனது. தஞ்சை புன்னைநல்லூர் கோதண்டராமன் ஆலய மூலவர் சிலை சால கிராமத்தால் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது.